கடந்தாலும் உமது நேசர் இயேசுபட்ட இன்னலை சிலுவையின் திருப்பாதையிலே சற்று தியானிப்போம். Jesus is condemned to death. உலக இரட்சகராகிய இயேசு பிலாத்துவின் பிலாத்துவின் முன் நிறுத்தப்படுகின்றார். பரிசுத்தர் பாவியின் முன், படைத்தவர் படைப்புக்கு முன், சம்மனசுகளாலும் புனிதர்களாலும் வணங்கப்படுபவர் நீச பாதகன் முன் தலைகுனிந்து நிற்கின்றார். வாழ்வளிப்பவரே, வாழ்வை மதியாதவன் முன் நிற்கின்றீர். தீர்ப்பளிக்கும் தேவனே, தீர்ப்பை பெற வேண்டியவன் முன் நிற்கின்றீர். ராஜாக்களின் ராஜனே, அற்பனாகிய உலக அதிகாரியின் முன் குற்றவாளியை போல் நிற்கின்றேன். ரோம ராஜ்யத்தின் வரலாறு முடிந்தது. அதற்கு முன்பே பிலாத்துவின் சரித்திரம் சரிந்து ரோம ஆட்சி முடிகின்றது. ஆனால் என்றும் நித்தியமாக நிலைத்திருப்பது நீதியின் ஆட்சி, உண்மையின் ஆட்சி, அன்பின் ஆட்சி, ஆம், சிலுவையில் மரணித்த இயேசுவின் ஆட்சி. அப்படியானால் மெசியா என்ற இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த நீதிமானிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். அப்படியானால் கொலை பாதகனும் சட்ட விரோதியுமான பரபாசை நான் என்ன செய்ய வேண்டும்? இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். ஜெபம். எங்கள் அன்பின் இயேசுவே, யாதொரு குற்றமே பாவமோ அறியாத உம்மை மரணத்திற்கு தீர்ப்பை விட்டார்கள். வாழ்வும் வழியும் உண்மையுமான உண்மையை நாங்கள் பின்பற்றவும், தவறான தீர்ப்பு வழங்காதிருக்கவும் எங்களுக்கு அருள். மனித பாவத்தாலே மரண தீர்ப்பை பெற்று தூய செம்மறி போல துக்கத்துடன் வரும் நீ எங்கே போய்? Jesus carries his cross. மனித பாவத்தாலே மரண தீர்வை பெற்ற இயேசு பெருமான் இரு கரங்களாலும் பாரச் சிலுவையை இறுக அணைக்கின்றார். வெற்றியின் கருவி கிடைத்துவிட்டது. சிலுவையால் இரட்சண்யம் அடைய போகும் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அதனை அரவணைத்து முத்தமிடுகின்றார். தேவன் என்னை அவர் அணையில் நின்று ஒருபோதும் கைவிடவோ நித்திய தீர்ப்புக்கு தண்டனைக்கும் நான் பலியாக விடமாட்டார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் என்று அழைத்தவர் மீதே சுமையொன்று, மக்களின் பாவச் சுமையை இறக்க வைத்தவர் மீதே மிகப்பெரிய பாரம். சுமையென தெரிந்தும் சுகமாக சுமந்தார் சிலுவை பாரத்தை. அவருக்கு தெரியும் தான் சுமப்பது சிலுவையின் சுமையல்ல, மக்களின் பாவங்களே. இந்த பூவுலகில் யாருக்குத்தான் சுமையில்லை? பூமி மனிதரை சுமையாய் நினைப்பதில்லை, தாய்தன் கருவை சுமையாய் நினைப்பதில்லை. ஆனால் நாம் நமது வாழ்வையே சுமையாக நினைக்கின்றோம். சுகமான வாழ்விற்காக நம் வாழ்வையே சுமையாக்கி கொண்டிருக்கின்றோம். நாம் இயேசுவோடு சேர்ந்து சிலுவையை சுமக்கும் போது இந்த சுமைகள் எல்லாம் சுகமாக மாறிவிடுகின்றதல்லவா? நாம் பாரமான சிலுவையா அல்லது பரமன் இயேசுவா? இயேசுவே, உம்மேல் சுமத்தப்பட்ட சிலுவை எங்கள் பாவங்களின் விளைவென்பதை உணர்கின்றோம். யார் மீதும் அநியாயமாக பழி சுமத்தாமல் இருக்கவும்,
எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் என்னும் சிலுவையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள அருள் தாரும். சிலுவை தன்னை நீ பாசத்துடன் அணைத்து வாரத்தின் சுமை தாங்கி ஆடத்துடன் நடந்து Jesus for the first time. இயேசு முதல் முறையாக தரையில் விழுகின்றார். இயேசு தரையில் விழுந்தாரா அல்லது தள்ளிவிடப்பட்டாரா? இந்த மண்ணில் தானே மனிதனை படைத்தோம் என்று நினைந்து அந்த மண்ணையே முத்தமிட்டாரா? அல்லது இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதர் எல்லாம் இந்த மண்ணில் தானே பாவியானார் தன் செந்நீரை சிந்தினாரா? அல்லது மண்ணில் இருந்து பிறந்தவன் மண்ணாகவே போய்விடக் கூடாது, தன்னை போல் வில்லிக்கும் எழுந்து வர வேண்டும் என்று உணர்த்துவதற்காகத்தான் கீழே விழுந்தார். அல்லது பாரின் சிலுவை சுமையால் கிறிஸ்து மண்ணில் விழுந்தது போல பாவ சுமையால் இந்த மனித இனம் பூமியில் விழுந்து அழிந்து விடாமல் தன்னை போலவே மீட்பின் வழியில் எழுந்து வர வேண்டும் என்பதை உணர்த்திட கீழே விழுந்தாரா? அல்லது வாழ்க்கையில் நாம் வீழ்வது மீண்டும் எழுந்திடத்தான் என்பதை உணர்த்திட விழுந்தாரா? நாம் வீழ்கின்றோமா? அன்றே மீண்டும் எழுகின்றோமா? ஜெபம். இயேசுவே, சிலுவையின் பாரத்தால் நீ முகம் குப்பர கீழே விழுந்தீர். துன்ப துயரங்களின் சுமையால் பாடுகின்ற மக்களை கனிவோடு கண்ணோக்கிட உம்மை வேண்டுகின்றோம். கல்வாரி மலை நாடி தள்ளாடி தரை வந்து எல்லோரின் பாவங்களை தனிமையாய் சுமந்தே எங்கே போய். Jesus meets his mother. இயேசு தம் தாயை சந்திக்கின்றார். பாடுகளின் பாதையில் தன் தாயை சந்திக்கின்றாள் பரமன் இயேசு. பிஞ்சு குழந்தையாய் இருக்கையிலே நெஞ்சோடு அணைத்து உச்சி முகாந்த தாயின் முன்னே சிதைந்த உடலுடன் இரத்த வெள்ளமாக காட்சி தருகின்றார். இருவரின் கண்களும் சந்திக்கின்றன, உள்ளங்கள் உறவாடுகின்றன. ஆனால் உதடுகளோ ஊமையாக போகின்றன. அளவு கடந்த துன்பம் வந்து அணை கடக்கும் போது வாய் உண்மையாய் போவது இயற்கைதானே. தெய்வ மகனையை பெற்றிருந்தாலும் கூட அவளும் ஒரு மனித பிறவிதானே. அன்னை என்றாலே அல்லல் பட்டுத்தான் ஆக வேண்டுமோ? இதை உரைப்பதற்காகத்தான் இந்த காட்சியோ? தெய்வ பிறவி என்றாலும் கூட தாயின் உள்ளத்தை நோகச் செய்யாதீர் என்பதை உலகிற்கு உணர்த்திடவா? அல்லது தெய்வம் அனைவருடனும் இருப்பதற்கு பதிலாகத்தான் தாயை படைத்தான் என்பதை நாம் உணர்ந்திடத்தான் இந்த காட்சியும். நாம் நம் தாயை அளவைக்கின்றோமா அல்லது நம் தாய்க்கு ஆறுதல் செய்கின்றோமா? ஜெபம். அன்பின் இயேசுவே, உம்மை ஈன்றெடுத்த அன்னை மரியாள் உம் துன்பங்களை கண்டு மனமுடைந்தார். அந்த அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் என்றும் மகிழ்ந்து கொள்ள அனுக்கிரகம் செய்வீராக. மாமரி கன்னி அன்னை மகனின் கோலம் கண்டு மாதுயருடன் வாடி மனம் நொந்து வருகின்ற
சிலுவையை சுமக்க சீமோன் இயேசுவுக்கு உதவுகின்றார். முதல் முறையாக இயேசு தன் சுமையை மற்றவர்களில் சுமத்துகின்றார். கட்டாயத்தின் பேரில் சீமோன் தோளில் சிலுவை சுமத்தப்பட்டாலும் அந்த அனுபவம் அவரின் வாழ்க்கையின் பாதையே மாற்றியிருக்கின்றது. சீமோன் ஒரே ஒரு முறை இயேசுவை பார்த்தான், ஒரே ஒரு முறை அவருடன் சேர்ந்து நடந்தான், ஒரே ஒரு முறை அவருக்காக சிலுவை சுமந்தான். அதன் பின்னர் அவரது வாழ்வு காலமெல்லாம் இயேசுவையே சுமந்து கொண்டிருக்கின்றார். நம் வாழ்வில் ஏதாவது ஒரு கட்டத்தில் சீமோனை போல் இறை அனுபவம் இருந்தால் போதும், நம் வாழும் அன்றிலிருந்து திசை மாறி போகும். இயேசுவை கல்வாரி பாதையிலே இழுத்துச் சென்றவர்களை பற்றி நாம் ஏதுமாகிறோம். காரணம், அவர்கள் குற்றம் புரிந்தவர்கள். பாவத்திற்கு முகவரி கிடையாது, ஆனால் புண்ணியத்திற்கு முகவரி உண்டு. நாம் இயேசுவுக்கு உதவிய சீமோனா அல்லது எடுத்துச் சென்ற யூதர்? ஜெபம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்ற. அன்பு இயேசுவே, பாரச்சிலுவையை நீர் சுமந்து செல்ல சீமோன் உதவி செய்கிறார். எங்கள் சகோதரர் சகோதரிகளின் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களின் சிலுவை பாரத்தை குறைத்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உதிரம் ஆராய்ச்சின் தீ உள்ள வீரமிழந்து சீரோன் சீமோன் துணையை ஏழுபடி நடந்து எங்கே போய். வெரோனிகா wiped the face of Jesus. வெரோனிகா என்கின்ற பெண் இயேசுவின் இரத்தக்கரை படிந்த திருமுகத்தை துடைக்கின்றார். தோளிலே பாரம், நெஞ்சிலே துயரம், உடலிலே உதிரம். இதோ உலகை தாங்க வந்தவர் உருக்குலைக்கின்றார். கண்கள் பஞ்சடைந்து முகம் புழுதியடைந்து மனித சாயல் இல்லார். மருமகன் நடக்கவே தள்ளாடுகின்றார். தேடி வந்தோருக்கெல்லாம் நேசன் காட்டிய தெய்வீக கர்ணன்பம் களை இழந்து காட்சி தருகின்றது. பாவிகளை எல்லாம் தன் பாசம் பார்வையில் பார்த்தோம் ஒளி இழந்து போகின்றது. சுத்தி இருந்த சிலர் இயேசுவை பார்த்து பரிதாபப்பட்டனர். இன்னும் சிலரோ பரிகாசம் செய்கின்றனர். உலகையே ஆட்டி படைத்த ரோம ராணுவத்தை துணிச்சலாக எதிர்கொண்டவள் ஒரு பெண், பெயரோ வெரோனிகா. இயேசு பெருமான் நிலை கண்டு துடிதுடித்து போனவள். இரத்த கரை பிடித்து அவர் முகம் துடைக்க ஓடோடி வருகின்றாள். பெண் என்பவள் அன்பின் இலக்கணம். எங்கேயும் ஒரு உயிர் துடித்தாலும் தானும் சேர்ந்து துடிக்கும் தாய்மை பெண் குலத்துக்கே உரியது. பெண் என்பவள் அன்புக்கு அதிபதி. அதனால் தான் ஆண்டவன் அவளுக்கு தாய்மையை பரிசளிக்கின்றார். ஜெபம். இறைவா, எங்களது எண்ணில்லாத பாவங்களால் உமது திருமுகத்தை சீர்குலைத்தோம். எம் பாவங்கள் மன்னித்து எங்கள் பாவக்கரைகளை போக்கி இன்று முதல் பாவங்கள் செய்யாது நாங்கள் தூயவராக வாழவும், எங்கள் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு பெண்ணையும் மதித்து அவரது பெண்மையை வாழ்த்தி அவரது தாய்மையை போற்றிட அருள்தார். இயேசு இரண்டாம் முறை தரையில் உட்புறப்படுகின்றார். சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு ரோஜா மலர்கள் தூவப்பட்டு மங்கள இசை ஒலிக்கப்பட்டு
வாழ்த்து பாடல் பாடப்பட்டு கல்வாரி பயணத்தை செய்யவில்லை எம்நாதன் இயேசு. உடல் சோர்வும் உள்ளச்சோர்வும் ஒன்று சேர உண்மை மீண்டும் கீழே விடுகின்றது. கல் நெஞ்சம் கொண்ட யூத அதிகார பீடத்தின் வஞ்சக மனம் கண்டு கடவுளே கீழே விடுகின்றார். இயேசுவின் சாவு தீர்ப்பு எதுவுமே முறைப்படி நடக்கவில்லை. கூட இருந்தவனே காட்டிக் கொடுத்து துரோகம் செய்தார். லஞ்சம் கைமாறும். இருட்டில் கைது செய்யப்படுகின்றார். இரவிலே விசாரிக்கப்படுகின்றார். பொய்ச்சாட்சிகள் போலி சாட்சி கூறினர். பதவி ஆசையில் பாதி மனத்தோடு அநியாய தீர்ப்பு எழுதினான் பிலாத்து. ஆதி உண்மை செத்து போகின்றது. இதோ மீதி உண்மை விழுந்து கிடக்கின்றது. இது வீழ்ச்சி இல்லை, எழுச்சிக்கான முதல் முயற்சி. இறை பயணத்தில் நம் முயற்சி வீழ்ச்சியா அல்லது எழுச்சியா? ஜெபம். அன்பின் நிறைவா, சிலுவையின் பாரமும் தோள்களை அழுத்தியதால் நீ மீண்டும் ஒரு முறை கீழே விழுந்தீர். ஆனால் மன உறுதியோடு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தீர். நாங்களும் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் வாழ்க்கையில் கண்டு துவர்ந்து விடாமல் துணிந்து எழுந்து முன்னேறி சென்றிட அருள் புரியும். பாவங்கள் ஒன்றாய் சேர்த்து பாரச்சுமையினாலே மீண்டும் இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். ஆடுகளின் பாதையிலே பிலாத்துவின் முன் நிறுத்தப்பட்ட போதும், முள்முடி சூட்டப்பட்ட போதும், கசையால் அடிபட்ட போதும், காரி உமிழ்ந்து துப்பப்பட்ட போதும், பாரமான சிலுவை சுமத்தப்பட்ட போதும் மௌனம் காட்டிய இயேசு பெருமான் முதல் முறையாக தன் திருவாய் திறக்கின்றார். அதுவும் தன் உடல் வேதனையை வெளிக்காட்டுவதற்காக அல்ல, ஆறுதல் பெறுவதற்காகவும் அல்ல, மாறாக ஆறுதல் தருவதற்காக தன் திருவாய் மலர்கின்றார். அந்த நாளில் தேவகுமாரனை கண்கலங்கும் அளவிற்கு பாவத்திற்கு உணர்ந்து கிடந்தது எருசலேம். அல்லற்படும் வேளையிலும் கூட இயேசு பெருமான் பெண்களை நோக்கி, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள் என்கின்றார் தேவன். எனக்காக அல்ல, எருசலேம் மக்களுக்காக கண்ணீர் சொரிந்தார் என்பான் இயேசு. அன்பர்களே, நாம் அவருக்காக சிந்துவது பரிதாப கண்ணீரா அல்லது மனம் மாற்றி கண்ணீரா? ஜெபம். அன்பின் இயேசுவே, உமக்கு நேர்ந்த சொல்லற்கரிய துன்பத்தையும் பாராமல் நீர் பிறர்க்கு ஆறுதல் கூறினீர். தன்னலம் பாராது பிறர் நலம் நோக்கவும்